இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நமக்கே ஏன் இந்த கதை இப்படி போகுது அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்துட்டே தான் இருக்குது. திருப்பி நம்மளும் மீனாவை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தா அந்த குடும்பமே கொஞ்சம் லூஸ் குடும்பமாக தான் இருக்கும்னு ஒரு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இன்றைக்கி இப்போ முதல்ல எடுத்தோன்னா இப்போ ஸ்ருதி அவங்களுடைய பயம் அதெல்லாம் புரியுது. சின்ன பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா திடீர்னு குழந்தை பெற்றுக்கிறதுனா இவ்வளோ வலிக்குமா பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. ரோகிணி வேற குழந்தை பெற்றுக்கிற ப்ராசஸை பற்றி ஃபுல்லாக சொல்லி முடித்த உடனே என்னது இவ்வளோ கஷ்டமான விஷயமா, என்னடா சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் கோத்ரூ பண்ணணுமா அப்படின்னு அவங்க யோசிக்க உடனே அப்படி தான் இருக்கும். குழந்தைய கையில் வாங்கி பார்க்கும்பொழுது தான் அந்த ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்லாம் ஒரு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னாங்கன்ட்டு. உங்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் தெரியும், புள்ள பெற்ற மாதிரி சொல்கிறீங்கன்னு ரோகிணியை பார்த்து கேட்டால் வந்த கிளையண்டெல்லாம் சொன்னாங்கன்னு சமாளிக்கிறாங்க. நான் அப்போ குழந்தையே பெற்றுக்க மாட்டேன், நீங்கள் 2 பேர் குழந்தை பெற்றுப்பீங்களா, அதில் ஒரு குழந்தைய நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சு 2வது 3வது குழந்தைலாம் பெற்றுக்கிறாங்களான்னா அந்த காலத்தில் 8-10 குழந்தையெல்லாம் பெற்றாங்க. வேறு வேலையே இல்லாமல் ஃபுல்லாகவே குழந்தை பெற்றுக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணலாம் வேறு அதெல்லாம் சொல்ல இவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை டீல் பண்ணுற விதத்தில் நான் டீல் பண்ணிக்கிறேன், சண்டைலாம் போடாமல் நான் ரவிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ டிங்க் அப்படின்னு ஒன்று இப்போ ஃபேமஸ் ஆகிட்டே வருது. டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்ட்டு 2 பேர் வேலைக்கு போவாங்க ஆனால் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் இருக்காங்களாம். அந்த மாதிரி ஸ்ருதி ஒரு மனநிலையில் இருக்க. அது எப்படி மாறுதுங்கிறது இந்த கதையுடைய ஒரு மையக்கருவாக கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பாட்டியை கூப்பிட்டு வராரு முத்து. எதுக்காகனா அவங்க அம்மாவும் இப்போ இவங்க அப்பாவும் பேசாமல் இருக்கிறனால அதை சேர்த்து வைக்கிறதுக்கான தனக்கு இருக்க பிரச்சனைகளே தலைக்கு மேலே அவ்வளோ இருக்குது. இதில் வேறு இது ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டு வராங்க பாட்டியை. கூட்டு வந்தது காரணமே வேறு மீனா தான். வேறு மீனாவும் மேலே எல்லாம் சரியாயிடும்ல பாட்டி அப்படின்னா, கஷ்டம் நடந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், சந்தோஷம் நடந்தால் சொல்கிற மாதிரி, நான் என்ன உங்களுக்கு இதெல்லாம் முடியாமலாம் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மேலே அவங்க திடீர்னு வந்தோடனே பார்த்து பயப்படுற விஜயாவை பார்த்து, நீ எதுக்கு இப்போ பயப்படுற பதட்டப்படுற, நீ தப்பு செஞ்சது தப்புன்னு உனக்கு தெரியும்ல, உன் புள்ளன்னு ஒரு பிள்ளைக்காக நீ எல்லாத்தையும் எவ்வளோ கேவலமான காரியத்தை செஞ்சு வச்சிருக்கேன்னு பாரு. சரி, என் பிள்ளை எங்கே அப்படின்னா மாடியில் இருக்காருங்கிறாங்க. நான் போய் அவனை பார்க்குறேன், யாரையும் கூட வர வேணா, நான் தனியாக பார்க்குறேன் அப்படின்னு மேலே கிளம்பி போகிறாங்க. நம்மளும் பாட்டி வந்தாங்க, ஏதாவது பாட்டி பெருசாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா பாட்டி இருக்கிற பிரச்சனையை இன்னமும் நீர்த்து போக தான் செய்கிறாங்க. டைல்யூட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பண்ணுறாங்க. மேலே போயிட்டு என்னடா இவ்வளோ விஷயம் நடக்குது என்கிட்ட சொல்லாமல் இருக்க, முத்து தான் என்கிட்ட சொன்னான், மீனாலாம் கூட சொல்லலை, யாருமே சொல்லலை அப்படின்னே இல்லைம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசினோடனே அவள் பண்ணது தப்பு தானம்மா அப்படின்னா, அவள் பண்ணது தப்பு தான், ஆனால் சில சமயம் அதை விட்டு கொடுத்து தான் போகணும். இத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட நரியோட புத்தியே தந்திரம் செய்கிறதான். அதனால தான் அவள் மாட்டின உடனே அவள் இவங்கெல்லாம் மாட்டி விடுறதுக்கு பார்த்துருப்பா. மீனாவோட வீட்டை அப்புறம் என்ன எல்லாத்தையும் கோத்து விட பார்த்துருப்பா. இதெல்லாம் தெரியாதா என்ன? இதுக்காக சின்ன பிள்ளைங்களாட்ட நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா? இத்தனை வருஷமாக நீயும் அவள்கிட்ட சகிச்சுக்கிட்டல, இப்பயும் சகிச்சுக்கோங்கிறாங்க. இது ஒரு நல்ல அட்வைஸானே நமக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி சகிச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அட்வைஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தப்புகளை செஞ்சு அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு, தனக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காதுன்னு. மனோஜ் அதனால தான் ரொம்ப கெத்தாக சுற்றிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ இவரும் ஈஸியாக மன்னிச்சு விட்டாருன்னா இதுவே பெரிய விஷயம். எல்லாருமே அண்ணாமலையை மிக்சர் மலைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் போன சமயத்தில் இவ்வளோ தூரம் அவர் பேசாமல் இருக்கிறதே நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. அதையும் கெடுத்து விடுறதுக்கு வந்துட்டாங்க பாட்டி. அவங்க அதனால உடனடியாக பேச சொல்லு, மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லாத. ஏற்கனவே அவள் இன்னும் மீனாவை மருமகளாக ஏற்றுக்கல. இப்போ மன்னிப்பு கேட்டால் வைராக்கியமாகி கொடுமைப்படுத்துவா. இப்போ அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் கொடுமைப்படுத்துவாங்க வேற. நமக்கே ஒன்றும் புரியல. உடனே அதனால நீ இதை பற்றி ரொம்ப யோசிக்காத, வான்னு கூப்பிட்டு கீழே கூப்பிட்டு உட்கார வச்சு, இதில் வேற விஜயாவை நிற்க வச்சு பாறை வச்சம் பார்க்காத இனிமேல் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை நீ மீனாட்ட கூட கேட்க வேணாம். ஆனால் அப்படின்னா மீனாவும் என்ன அதை எதிர்பார்க்கலங்கிறாங்க. பாரு, பெருந்தன்மையை குடும்பத்துக்காக விட்டு கொடுக்குறாங்கிறாங்க. விட்டு கொடுத்து தான் கடைசியில் மக்காவே மாறிட்டாங்க மீனா. உடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வர சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. ஏன்டையாச்சும் மன்னிப்பு கேட்குறாங்கன்னா எல்லாரும் வரட்டும் அப்படின்னு. எல்லாரும் வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம தெரியாமல் பண்ணிட்டேன், நம்ம பிள்ளைக்காக பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ன உடனே ஒரு சரி ஓகே அப்படின்னு விட்டார். உடனே சரி அப்படின்ட்டார். பரவாயில்ல சரின்னு பேசிட்டான். அப்படிங்கும் போது என் மனோஜை கூப்பிட்றாங்க. மனோஜை கூப்பிட்டு கிட்டக்க உட்கார வச்சு பலார்னு ஒன்று விடுறாங்க. பாட்டி பலார்னு ஒன்று விட்டு, ஒழுங்காக இனிமேலாச்சும் நடந்துக்கடா, இவனுங்க ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகேம்மா, ஏமா மூத்த மருமகளே, நீயாச்சும் ஒழுங்காக இருக்க வேணாமா, இவனை உன் கைக்குள்ளே வச்சு கண்டிச்சு வள, இல்லைனா இவன் இன்னும் மோசமாயிட்டு தான் போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அவன் பொறுப்பாகணும் அப்படின்னா 29 லட்சம் ரூபாயை அவன் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து சொல்கிறார். 29 லட்சம் மொத்தம் பணம் அப்படின்னா சரி ஓகே, அது எப்படி ஒரே சமயத்தில் கொடுக்க முடியாது, மாதம் 50,000 தர சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்ட உடனே கரெக்டாக தானே அப்படின்ட்டு மாதம் 50,000 கொடுங்க, எனக்கு கடன்லாம் இருக்குது, என் ஒய்ஃபுக்கு நகை வாங்கணுங்கிறாரு. அதெல்லாம் உங்கள் சொந்த பிரச்சனை. நீ வீட்டு காசு 29 லட்ச ரூபாய் நீ தர வேண்டியது இருக்குது. இனி மாதம் 50,000 கொடுத்து அந்த கணக்கை தீக்கப்பார் கொடுப்பேன்னு சொல்லு. என்ன கெட்ட விஷயத்துக்குலாம் அவனுக்கு கூட நிற்கிற, நல்ல விஷயத்துக்கு கூட நிற்க மாட்டியா விஜயா அப்படின்னு. டேய் கொடுத்துட்றா, அதனால தானே இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு கோவப்படுறாரு மனோஜ்.
மனோஜ் கோவப்பட்ட உடனே சரி அப்படின்னு கோவப்படுறாங்க விஜயா கோவப்பட்ட உடனே வேற வழி இல்லாம மனோஜ் தலையாட்ட இனிமே வந்து ஒய்ஃப் நீதாமா சாட்சி, மாசம் 50,000 அவன் கொடுத்தே தீரணும் அப்படின்ட்டாங்க. இப்ப இதுக்கு பிறகு வந்து யார் தலையில விழுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அது வந்து ரோகிணி தலையில தான் விழப்போகுது. ரோகிணியோ உங்க அப்பாட்ட இருந்து காசு வாங்கி உடனே கொடுக்க சொல்லு, மாசம் 50,000 கொடுத்தா அவங்க கடையில என்ன இருக்கும் அப்படின்னு வந்து அதை பத்தி பேசுறாங்க. ஸோ அதை பத்தி பேசும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இவர் மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அம்மா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே அபாண்டமா ஏதோ சொல்றாரு. அது என்னங்கிறதுலாம் நாளைக்கு தான் தெரிய வரும் போல. ஆனால் இன்னைக்கு எபிசோட்ல இப்போதைக்கு நடந்த கூத்தெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்